வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மயில் ரொம்பவே சந்தோஷமா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த சரவணனுக்கு சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் கால் பிக் பண்ணலன்னதும் வாய்ஸ் நோட் போடுறாங்க. அதை கேட்குற சரவணன், இது வரைக்கும் நீ சொன்ன பொய்யெல்லாம் பத்தாதா? இது என்ன புது பொய்யா? ஒருத்தங்களை ஒரு தடவை ஏமாத்தலாம், 2 தடவை ஏமாத்தலாம், காலம் பூரா ஏமாத்திட்டு இருக்க முடியாதுன்னு பதில் நோட்ஸ் போடுறாரு. தயவு செஞ்சு எனக்கு மெசேஜ் ஃபோன் பண்றதை விட்டுட்டு என்னைய நிம்மதியா இருக்க விடுன்னு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கிறாரு. அதை கேட்குற மயிலோட குடும்பம் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. குழந்தை பிறக்க போகுதுன்னு மயில சொல்றா, அப்போ கூட பொய் சொல்ல போறியான்னு கேட்குறாருல்ல அப்படின்னு பாக்கியம் கேட்க மயில அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு பாக்கியம் கேக்குறாங்க. அவங்க சின்ன மருமகள் சீரியல் பாக்குறதில்ல போல இருக்கு. நான் கூட ஏதோ கோவமா இருக்காங்கன்னு நினைச்சேம்மா, ஆனா இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா அப்படின்னு மாணிக்கம் கோவப்படுறாரு. ஒரு யோசிச்சு முடிவுக்கு வந்த பாக்கியம், மயிலு நீ கிளம்புங்கிறாங்க. உன் வீட்டுக்கு போலான்னு சொல்ல மயில் ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குறாங்க. ஏய், இவர்கிட்ட என்னடி பேச்சு? வா, பேச வேண்டிய இடத்துல நாம பேசிக்கலாம். நீ முதல்ல மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு என் கூட கிளம்பு அப்படின்னு பாக்கியம் சொல்ல மயிலும் அழுதுகிட்டே சரின்னு தலையாட்டுறாங்க. பாண்டியன் வீட்டுல கோமதியும் ராஜியும் உட்காந்து துணிங்களை மடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சுடிதாரங்களை மடிச்சு, இந்தாம்மா உன் ட்ரெஸ்ன்னு கோமதி கொடுக்க, அத்தை இல்ல அது அரசியோட ட்ரெஸ்ஸுங்கிறாங்க ராஜி. கையில இருந்த ட்ரெஸ்ஸை டொப்புன்னு கீழே போட்டுடுறாங்க. பாதி பீரோவில் அவ துணி தான் இருக்கு, முதல்ல அதை யாருக்காவது தூக்கி கொடுத்துடணும் அப்படின்னு கோமதி சொல்ற. யாருக்கோ கொடுக்கறத அவளுக்கு கொடுக்கலாம் இல்ல தன்னு ராஜு கேக்குறாங்க. அப்படியா? அவளோட துணிமணி, அவளுக்குன்னு வாங்கி வச்சிருக்க பாத்திர பண்டம், நகை எல்லாத்தையும் தரேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? வந்துட்டா அப்படின்னு கோமதி எரிச்சலா சொல்லிட்டு மடிச்சு துணியை கலைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு இருக்காங்க. சமந்தியம்மா, சமந்தியம்மா, சமந்தியம்மா அப்படின்னு பாக்கியம் கூப்பிடுற சத்தம் கேக்குது. யாரு? மயிலம்மா மாதிரி இல்ல, வா அப்படின்னு ராஜியை கூட்டிட்டு கோமதி வெளியே வர, மறுபடியும் சமந்தியம்மா, சமந்தி ச அப்படின்னு மறுபடியும் மயிலோட அம்மா கூப்பிட வாயெடுக்க கதவை திறந்துக்கிட்டு கோமதி ராஜியும் வர்றாங்க. ஏய், சம்மந்தி வந்திருக்காங்க, வாங்க வாங்க அப்படின்னு கோமதி வரவேற்க, இதோ வந்துட்டாங்க பாருன்னு மாணிக்கம் சொல்றாரு. சம்மந்தியம்மா, சம்மந்தியம்மா, சோ எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படிங்கிற பாக்கியம் கோமதியை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு நகர்ந்து, நீ நீ சித்தி தானே? சித்தி தான், சித்தி தான் அப்படின்னு ராஜியை பார்த்து சொல்ல, ராஜிக்கு ஒன்றும் புரியல. குழப்பமா பார்த்துட்டு, சித்தியா? யாருக்கு சித்தின்னு கேக்குறாங்க. நீ என்ன மயில் இன்னும் இங்கேயே நின்னுகிட்டு இருக்கிற? போய் பையெல்லாம் எடுத்து உள்ளர வை போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஒன்னும் புரியலையேன்னு சிரிச்சுக்கிட்டே கோமதி கேக்குறாங்க. என்ன என்ன இப்படி பரபரப்பா இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்க, விஷயத்த சொன்னா நீங்களும் ரொம்ப பரபரப்பாயிடுவீங்க அப்படின்னு மயிலோட அப்பா சொல்ல, ஐயோ எனக்கு கால் தரையிலேயே நிக்க மாட்டேங்குது அப்படின்னு பாக்கியம் சொல்ல, டக்குன்னு ஞாபகம் வந்தவங்களா, ஆமா உங்களுக்கு கால்வலின்னு தானே மயில் உங்களை பாத்துக்கிறதுக்கு வந்தா, கால்வலி சரியாயிடுச்சா அப்படின்னு கோமதி கேட்க, மாணிக்கத்துக்கும் மயிலுக்கும் திக்குன்னு இருக்கு. ஆனா பாக்கியம் சமாளிச்சு சிரிச்சுக்கிட்டு, மனசுல சந்தோஷம் வரும்போது உடம்பு தானாவே சரியாயிடும்ல. ஐயோ எனக்கு இப்ப கையும் ஓடல காலும் ஓடல. ராஜி, கிச்சன்ல இருந்து கொஞ்சம் சர்க்கரை எடுத்துட்டு வா அப்படின்னு பாக்கியம் பரபரப்பாவே இருக்க. கோமதி ராஜியும் ஒன்னும் புரியாம பாத்துட்டு இருக்காங்க. பாக்கியம், சர்க்கரை எதுக்கு பாக்கியம்? காஃபி ஏதாவது போட போறியா என்ன? அதுக்கு சமயக்கட்டுக்குள்ள போகணும்ல நீ அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, ஐயோ இவருக்கு ஒரு விவரமும் புரியாது அப்படின்னு பாக்கியம் சொல்ல, எங்களுக்கும் தான் எதுவுமே புரியலங்கிறாங்க கோமதி. நல்ல விஷயம் சொல்லும் போது இனி போட சொல்லலாமேன்னு பாக்குறேன் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அதுக்கு தான் கிலோ கணக்குல ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கோமேமா அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, ஆமான்ல அப்படின்னு தலையில தட்டிக்கிற பாக்கியம், நான் மறந்துட்டேன் பாருங்க, கொடுங்க கொடுங்க அப்படின்னு கேட்க, இந்த சம்மந்திக்கு கொடுன்னு பைய எடுத்து நீட்டுறாரு. ஸ்வீட் வாங்கிட்டு வந்ததே அடியோட மறந்துட்டேன், கொடுங்க கொடுங்க அப்படிங்கிற பாக்கியம் பாக்ஸ் திறந்து ஸ்வீட் எடுத்து கோமதிக்கு ஊட்டி விட போறாங்க. மயிலு சந்தோஷமா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. கோமதி தயங்க, இந்தாங்க வாங்கிக்கங்கன்னு வாயில ஊட்டி விட்டுட்டு, அம்மாடி இந்தான்னு ராஜு கையிலையும் கொடுக்குறாங்க. சாப்பிடுமா, முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல, 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டோம், இப்பவாவது சொல்லுங்களேன். ஏய், நீயாவது சொல்லேண்டி, எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கோங்கிறாங்க கோமதி. மா சொல்லுமா அப்படின்னு மயிலு கொஞ்சம் தயக்கமும் வெக்கமுமா சொல்ல, சம்மந்தியம்மா
கொஞ்ச நாளா வீட்டுல எல்லாரும் கவலையோட இருந்தீங்கல்ல அப்படின்னு பாக்கியம் கேட்க ஆமான்னு தலையாட்டுறாங்க கோமதி. இப்ப அந்த கவலையை எல்லாம் போக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. உங்க வீட்டுக்கு ஒரு புது ஆள் வர போறாங்க அப்படின்னு பாக்கியம் சுத்தி வளைச்சுக்கிட்டே இருக்க கோமதி புரியாம ராஜிய பாக்குறாங்க. உடனே பாக்கியம் கோமதியோட தாடைய தடவி பாண்டியன் ஸ்டோர் வீட்டுக்கு ஒரு புது வாரிசு வரப்போகுது. இந்த குடும்பத்தோட முதல் வாரிச எங்க மயிலு வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பாக்கியம் சொல்லி முடிக்க திகைச்சு போய் கேட்டுட்டு இருந்த கோமதி கொஞ்சம் சந்தோஷமா மாறி நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஆமாங்க சம்பந்தியம்மா, இப்பதான் வீட்லயே வச்சு டெஸ்ட் பண்ற மாதிரி மிஷின் எல்லாம் வந்துருச்சுல்ல, அதை வச்சுதான் மயில செக் பண்ணா, அவ உண்டாயிருக்கா சம்பந்தி அப்படின்னு பாக்கியம் சொல்ல கோமதிக்கு ஏகத்துக்கும் சந்தோஷமாயிடுது. மயிலு ரொம்பவே வெக்கப்பட்டு நெளிஞ்சிட்டு நிக்க ராஜிய ரொம்ப அழகா சிரிக்கிறாங்க. இத புடிங்க தள்ளுங்க தள்ளுங்க மயிலு உம்மா என் கண்ணு அப்படின்னு ரெண்டு கண்ணத்துலயும் மாறி மாறி முத்தம் கொடுத்துட்டு பயங்கரமா திருஷ்டியெல்லாம் கழிக்கிறாங்க. மயிலோட வயித்த பார்த்துட்டு நீ உண்டாயிருக்கியா மயிலு அப்படின்னு அவங்க சந்தோஷமா கேட்டுட்டு இருக்க கையில இருக்க மீதி ஸ்வீட்டை ராஜியும் பாக்கியத்துக்கிட்ட கொடுத்துட்டு ஓடி வந்து மயில ஹக் பண்ணிட்டு அக்கா சூப்பர் சூப்பர் கங்க்ராட்ஸ்கா அப்படின்னு முகத்தோட முகம் வச்சுக்கிறாங்க. தேங்க்ஸ் ராஜி அப்படின்னு மயிலும் அழகா சிரிக்கிறாங்க. சரவண மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு ராஜு கேட்க ஒரு நிமிஷம் மயிலோட முகம் மாறி போயிடுது. சமாளிச்சுக்கிட்டு இன்னும் சொல்லலங்கிறாங்க. பெரியவங்க கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நாங்க இன்னும் மாப்பிள்ளை கிட்ட கூட சொல்லல அப்படின்னு இந்த நிலையிலேயே அள்ளி விடுறாங்க பாக்கியம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் மயிலுன்னு காத்துல திருஷ்டி கழிக்கிறாங்க கோமதி. வீட்டில் 3 மருமகள்ங்க இருக்காங்க. யாரு முதல் வாரிசை பெத்து கொடுக்க போறேன்னு நான் யோசிப்பேன் அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்க 3ஆவதா வந்தாலும் மூத்த மருமக தாங்கிறத நிரூபிச்சுட்டா பாத்தீங்களா அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஆமாங்கிற கோமதி ஐயோ மயில நிக்கிறியே வா 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 வந்து உட்காருவான்னு கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க கோமதி. வா வா மெதுவா வா உட்காரு அப்படின்னு பாக்கியம் கொடுக்கல அலப்பறையில மயில எப்பவோ டெலிவரிக்கு ரெடியான மாதிரி நடந்து வர்றாங்க. மயில உட்கார வைக்க நீங்களும் உட்காருங்கன்னு சொல்ல கோமதி பக்கத்துல உட்கார்ந்து மயிலோட கைய பிடிச்சிட்டு கண்ணத்தை பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மயிலு ஏதாவது சாப்பிடுறியா அப்படின்னு கோமதி கேட்க இல்லத்த வரும்போதே சாப்பிட்டுட்டு தான் வந்தோங்கிறாங்க. இல்ல உனக்கு பிடிச்ச குழம்பு தான் வச்சிருக்கேன் சாப்பிடுறியான்னு கோமதி கேட்க இல்லத்த வேண்டாங்கிறாங்க மயிலு. இதோ பாருமா வாய்க்கு ருசியா ஏதாவது செஞ்சு தரவா அப்படின்னு கோமதி கேட்க இல்லத்த வேண்டாங்கிறாங்க மயிலு. ஏம்மா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க மயிலு எப்படிப்பட்ட மாமியார் பாரடி உனக்கு, எனக்கும் தான் ஒரு மாமியார் இருந்தாங்களே அப்படின்னு பாக்கியம் ஆரம்பிக்க இப்ப எதுக்கு அந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாணிக்கம் சுறுசுறுன்னு வர்றாரு. இப்ப என்ன உங்க அம்மாவை பத்தி சொல்லல எதுவும் சொல்லல அப்படிங்கிற பாக்கியம் ஏன் சம்பந்தியம்மா வீட்டில் மற்றவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டாமான்னு கேட்குறாங்க. சம்மந்தி மாப்பிள்ளைக்கெல்லாம் சொல்ல வேண்டாமா அப்படின்னு அவங்க கேட்க நெத்தியில ஷோ அப்படின்னு 4 தடவை தட்டிக்கிற கோமதி நான் மறந்துட்டேங்கிறாங்க. சந்தோஷத்துல கையும் காலும் ஓடல மறந்துட்டேன். இதோ இருங்க நான் ஃபோன் பண்ணி எல்லாரையும் கூப்பிடுறேன். எங்கடி போனு ராஜி உள்ளர போன் இருக்கு போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல ராஜியும் பரபரப்பா ஓடுறாங்க. கோமதி பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணி எங்கெங்க இருக்கீங்கன்னு கேட்க அவரு கடையில தாங்கிறாரு. உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு கோமதி சொல்ல என்ன விஷயம் அப்படின்னு அவரு கேட்க அதெல்லாம் சொன்னாதான் வருவீங்களா, அதெல்லாம் இல்ல உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கோமதி சொல்ல சரி இதோ வர்றேன்னு பாண்டியன் வாய்ஸ் கேக்குது. அடுத்து போன் எடுத்து சரவணன் சொல்லிக்கிட்டு சரவணனுக்கு கால் பண்றாங்க. சரவணா நீ எங்க இருந்தாலும் சரி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்குறாங்க கோமதி. சரியான போனை வச்சிடுறாங்க. நம்ம குடும்பத்துல சந்தோஷமான விஷயம் நடக்காதான்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் புலம்பிக்கிட்டு இருந்தேன். அது கடவுளுக்கு கேட்டுச்சோ என்னமோ உடனே இவன் மூலமா நல்ல விஷயம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோட சொல்ற கோமதி சரி சரி உனக்கு பாயசம் பண்ணட்டுமா உனக்கு பிடிக்கும் இல்லைன்னு கேக்குறாங்க. ஐயோ ஒன்னும் வேண்டாம் அத்தை, நீங்க என் பக்கத்திலேயே இருந்தீங்கன்னாவே போதும் அத்தை அப்படின்னு மயிலு சொல்ல நான் எங்கம்மா போறேன், உனக்கு குழந்தை பொறுக்கிற வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க மயிலோட அம்மா அப்பா 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனோட வண்டி வருது நிறுத்திட்டு இறங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்கும் போதே சரவணனும் வந்து வண்டியை நிறுத்துறாரு. ஏண்டா இலை சரவணா உனக்கும் போன் பண்ணி உங்க அம்மா வர சொன்னாலா அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆமாப்பாங்கிறாரு சரவணன். அப்பா ஏத்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சரவணன் கேட்க என்னடா நீ அங்க ஒருத்தரையும் காணோமே அப்படின்னு பாண்டியனும் சரவணனும் எதிர் வீட்டையே பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. இதோ இருங்க வர்றேன் அப்படின்னு கோமதி எழுந்து வெளியே வர்றாங்க.
என்னவா இருக்கும் அப்படின்னு சரவணன் கேட்க, அப்புறம் எதுக்குடா உங்க அம்மா இவ்வளோ அவசரமா வர சொன்னா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. தெரியலையேப்பாங்கிறாரு சரவணன். என்னங்க, ஏங்க வெளியிலேயே நின்றுட்டு இருக்கீங்க, உள்ள வாங்கங்கிறாங்க கோமதி. ஏய் என்னடி விஷயம் என்ன அப்படின்னு பாண்டியனும் என்னங்கம்மா அப்படின்னு சரவணன்னு கேட்க, ரெண்டு பேரும் உள்ளர வாங்க, வாங்க இங்கேயே நின்றுக்கிட்டு என்ன கேள்வி, வாங்க அப்படின்னு கோமதி நடக்க, அம்மா என்னன்னு சொல்லுமான்னு கேக்குறாரு சரவணன். பாண்டியன் ஃபர்ஸ்ட் உள்ளர வர, மயிலு வந்துட்டாங்கடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் எழுந்து நிக்க, பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா வாங்க சம்பந்தின்னு வரவேற்கிறாரு. எப்ப வந்தீங்கன்னு அவர் கேட்க, இப்பதான் வந்தோங்கிறாங்க மயிலம்மா. உங்களுக்கு கால் வலின்னு சொன்னாங்களே இப்ப சரியாயிடுச்சா அப்படின்னு பாண்டியன் கேட்க, சரியாயிடுச்சுன்னு பாக்கியம் சொல்றாங்க. அவ்வளோ சொல்லி என் பேச்சு கேட்காம எதுக்குடி இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி சரவணன் மயில முறைக்க, மயில கொஞ்சம் பயத்தோட நெளியிறாங்க. என்னப்பா மயிலு நல்லா இருக்கியான்னு பாண்டியன் கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க. திடீர்னு மாணிக்கம், சம்மந்தி என்ன சொல்றதுனே தெரியல சம்மந்தி, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, என்ன சொல்றதுனே தெரியல சம்மந்தின்னு மாத்தி மாத்தி பாண்டியனை ஹக் பண்ணிக்க, அவரும் ஒன்னும் புரியாம அவரு முதுகுல தட்டி கொடுத்துட்டு நிக்கிறாரு. ஏங்க என்னங்க நீங்கன்னு பாக்கியம் ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு கேட்க, மாப்பிள அப்படின்னு மாணிக்கம் சரவணனை கட்டி பிடிச்சிக்க அப்படின்னு ஒதுங்கிக்கிறாரு. மாப்பிள்ள வாழ்த்துக்கள், கை கொடுங்க அப்படிங்க. மாமா என்ன விஷயம், என்னாச்சு, விடுங்க மாமா அப்படின்னு சரவணன் நகர்ந்து நிக்க, என்ன இதுன்னு பாக்கியம் கேக்குறாங்க. சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டு இருக்கேன், அது பிடிக்கலையா உனக்கு அப்படின்னு அவரு கேட்க, செல்லமா தலையில அடிச்சுட்டு சிரிக்கிறாங்க பாக்கியம். இங்க என்ன நடக்குதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா அப்படின்னு சரவணன் கொஞ்சம் எரிச்சலோட கேட்க, சம்பந்தியம்மா நீங்களே சொல்லுங்கன்னு சந்தோஷமா சிரிக்கிறத நினைச்சிட்டு அசட்டுத்தனமா சிரிக்கிறாங்க பாக்கியம். சரவணா நீ அப்பா ஆக போறடா, மயிலு உண்டாயிருக்கா அப்படின்னு கோமதி சொல்ல, பாண்டியன் கொஞ்சம் கொஞ்சமா இறுக்கம் தளர்ந்து லைட்டா சிரிக்க முயற்சி பண்றாரு. சரவணன் அதே மாதிரிதான் லைட்டா சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. மயிலு விரல் நகத்தை கிள்ளி எடுத்துக்கிட்டே அவரை பார்த்துக்கிட்டு இருக்க, சட்டன் அவரோட ரியாக்ஷன் மாறிடுது. ஒருவேளை பொய் சொல்றாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மயில பாக்குறாரு. நிஜமா தான் சொல்றியா அப்படின்னு கோமதி கிட்ட கேட்க, ஆமாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, என்னங்க நீங்க ஆளுக்கு நிஜமான்னு கேக்குறீங்க, இந்த விஷயத்துல போய் யாராச்சும் பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு பாக்கியம் கேட்க, மயில வெக்கமும் சிரிப்புமா சரவணனை பார்க்க, அவரு இது பொய்யா நிஜமான்னு தெரியலையேன்னு குழப்பமா முகத்தை திருப்பிக்கிறாரு. ரெண்டு குடும்பத்தோட முதல் வாரிசு மயிலு வயிற்றுல வளருது. நம்ம 4 பேருக்குமே தாத்தா பாட்டி ஆகிற வயசு இல்லதான், ஆனா தாத்தா பாட்டி ஆயிட்டோம் அப்படின்னு மாணிக்கம் ரொம்பவே உற்சாகமா சொல்லிட்டு இருக்காரு. பாண்டியன் லைட்டா சிரிச்சிட்டு இருக்க, இத நம்பலாமா வேணாமான்னு சரவணன் பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. மயிலு அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, அட நீங்க வேற சம்பந்தி, எதுக்கு காலில் எல்லாம் விழுந்துகிட்டு, எங்க ஆசீர்வாதம் எப்பவும் மயிலுக்கும் சரவணனுக்கு இருக்குங்கிற அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, அது தெரியும், இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குல்ல மயிலு, போ 2 பேரும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க சம்பந்தி, மாப்பிள்ள நீங்களும் வாங்கன்னு பாக்கியம் கூப்பிட, மாப்பிள்ள நீங்களும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு மாணிக்கம் சரவணன் கையை பிடிச்சி இழுத்து விடுறாரு. வாங்க மாப்பிள்ள இந்த பக்கம் திரும்பி நின்னுங்க, காலில் விழட்டுங்கிறாங்க பாக்கியம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு மயில அவங்க காலில் விழ சரவணனும் சேர்ந்து குனிகிறாரு. கோமதியும் பாண்டியனும் நல்லா இருங்கன்னு பிளஸ் பண்றாங்க. 100 வருஷத்துக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோட குழந்தை குட்டிங்களோட நல்லா இருக்கணும்னு பாண்டியன் வாழ்த்துறாரு. நல்லா இருமா நல்லா இருங்கன்னு கோமதியை வாழ்த்துறாங்க. மயிலு சந்தோஷமா சரவணனை பார்க்க, சரவணன் இன்னமும் நம்பாத பார்வைதான் பாக்குறாரு. ஏன்னா அவர் பட்ட அடி அப்படி. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க, கொஞ்ச நேரம் அங்க உட்கார்ந்துருக்க சரவணன் வெறுப்போட எழுந்து போயிடுறாரு. இத பாக்குற பாக்கியம் நீயும் போன மகளுக்கு ஜாட காட்டுறாங்க. மயிலு எந்திரிக்க அவங்க கையில பையெடுத்து கொடுக்குறாங்க பாக்கியம். மயிலு எங்கம்மான்னு கோமதி கேட்க, இல்லத்த அப்படின்னு அவங்க ரூமா பார்த்துட்டு தயங்கி நிக்க, ஓ சரி போ அப்படின்னு கோமதி கையெடுத்துக்கிறாங்க. சரவணனை பார்க்க போறா அப்படின்னு பாண்டியனுக்கு சொல்றாங்க கோமதி. சரவணன் இன்னமும் டென்ஷனா கட்டிலோட கைப்பிடியை தட்டிக்கிட்டு இருக்க, மயில உள்ளர வந்து பைய வச்சுட்டு அவர்கிட்ட வந்து மாமான்னு கூப்பிடுறாங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, 2 குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஏன் மாமா ரொம்ப சோகமா உள்ளர வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ, உங்க சந்தோஷத்தை எல்லார் முன்னாடியும் வெளியில காட்ட முடியலையோ அப்படின்னு மயில ரொம்பவே எதிர்பார்ப்பா கேக்குறாங்க. நமக்கு குழந்தை பிறக்க போகுது மாமா, உங்களுக்கு அது சந்தோஷமாவே இல்லையா அப்படின்னு மயிலு கேட்க, என்னால இத நம்ப முடியலங்கிறாரு சரவணன். மயிலுக்கு தூக்கி வாரி போடுது. நிஜமாவே நீ பிரெக்னெண்டா இருக்கியா, நிஜமாவே எனக்கு குழந்தை பிறக்க போகுதா அப்படின்னு சரவணன் கேட்க, இப்படியுமா நம்பாம இருப்பீங்கன்னு அதிர்ந்து போய் வாயில கைய வச்சுட்டு நிக்கிறாங்க மயிலு.
மயில பாக்குற சரவணன், இல்ல நீ என்கிட்ட நிறைய பொய் சொல்லி இருக்கிற, நீ சொல்ற பொய்யெல்லாம் கேட்டு கேட்டு இப்ப நீ சொல்றதுல எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சரவணன் சொல்ல, என்ன மாமா இப்படி கேட்டுட்டிய, இந்த விஷயத்துல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா, அதுவும் புருஷங்கிட்டேங்கிறாங்க மயிலு. எங்க வேலை பாக்குறேன்னு புருஷங்கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க, என்ன படிச்சிருக்கோன்னு புருஷங்கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனா நீ அங்கெல்லாம் பொய் சொல்லியிருக்கிய மயிலு அப்படின்னு சரவணன் சொல்ல, மாமா ஆனா இந்த விஷயத்துல அப்படின்னு மயில ஆரம்பிக்க, நீ எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்த, நான் எடுக்கவே இல்லை, உன்கிட்ட நான் பேசவே இல்லை, என்ன பேச வைக்கிறதுக்காகவும் இந்த வீட்டுக்கு திரும்ப வர்றதுக்காகவும் நீ என்கிட்ட பொய் சொல்றியா அப்படின்னு சரவணன் கேட்க, மாமா என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க, நான் போய் இந்த விஷயத்துல அப்படின்னு அழுதுட்டு இருக்க மயிலு கண்ணை தொடச்சிக்கிட்டு, ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு பேக் திறந்து பிரெக்னன்சி கிட்ட வெளியே எடுத்து பாருங்க, இதுல 2 கோடு இருக்கு, நான் கர்ப்பமா இருக்கேன்னு தானே அர்த்தம், நான் வேணா ஏமாத்தலாம், இது ஏமாத்தாதுல்ல, நீங்களே பாருங்கன்னு அவர் கையில வைக்க, கொஞ்ச நேரம் தயங்கிட்டு இருக்க சரவணன் அதை எடுத்து பாக்குறாரு. அதை இப்படியும் அப்படியுமா அவரு சாட்சி பார்த்துட்டு இருக்க அதிர்ச்சியோட, என்னமாமா பண்றீங்கன்னு மயில கேக்குறாங்க. இல்ல நீயே இந்த கோட்டை போட்டிருப்பியோன்னு அப்படின்னு சரவணன் சொல்ல, ரொம்பவே நொந்து போற மயிலு வாயை மூடிக்கிட்டு அழறாங்க. என்ன மாமா பேசுறீங்க, நான் எப்படி மாமா அதெல்லாம் பண்ணுவேன், நான் ஏன் மாமா அப்படி அப்படின்னு மயிலு முகத்துல அடிச்சுட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏய் அழாத, வெளியே சத்தம் கேட்கும் அப்படின்னு சரவணன் சொல்ல, நான் அந்த அளவுக்கு நம்ப முடியாத ஆளாயிட்டேனா மாமா, நான் போய் இப்படிலாம் பண்ணுவேனா இப்படி அப்படின்னு மயிலு கதற, ஏய் அழாதன்னு சொல்றேன்ல அப்படின்னு சரவணன் மிரட்டுறாரு. என்ன மாமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மயிலு அதே டைலாக் சொல்லிட்டு இருக்க, ஏய் அழாத, சத்தம் கேட்க போகுது, வெளியே சத்தம் கேட்க போகுது, பிரச்சனை ஆயிட போகுதுங்கிறாரு சரவணன். மயிலு முகத்தை மூடிட்டு அழுதுட்டு இருக்க, அவங்கள தாண்டி போய் கதவை லாக் பண்ணிட்டு வர்றாரு சரவணன். இங்க பாரு அப்படின்னு அவரு கூப்பிட, திரும்புற மயிலு கண்ணை தொடச்சுக்கிட்டு, நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சது உண்மைதான், இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சது உண்மைதான், நம்ம உறவே விட்டு போயிடுமோன்னு பயந்ததெல்லாம் உண்மைதான், இதுக்கு மேல எங்க நீங்க பேச மாட்டீங்களோன்னு நான் பயந்ததெல்லாம் உண்மைதான், ஆனா அதுக்காக இம்புட்டு பெரிய பொய்யெல்லாம் சொல்ற அளவுக்கு நான் மோசமானவ இல்ல மாமா, நிஜமாவே நான் கர்ப்பமா இருக்கேன், நிஜமாவே நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு மயில அழுதுகிட்டே சொல்ல, நம்ம கண்ணிலேயே கண்ணீர் வருது. ஏன் மாமா மத்த விஷயத்துல எல்லாம் கூட பொய் சொன்னா மறைக்க முடியும், இந்த விஷயத்துல எப்படி மாமா, செக்கப்லாம் கூட்டிட்டு போறப்போ உண்மை தெரிஞ்சிடாதா, அப்புறம் எப்படி மாமா நான் பொய் சொல்லுவேன், ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு முகத்துல அடிச்சுட்டு கட்டில உட்காந்து அழறாங்க மயிலு. அப்பவும் இருக்குமாவே மயில பாக்குற சரவணன் மறுபடியும் கையில இருக்க பிரெக்னன்சி கிட்ட பாக்குறாரு. ரொம்ப நேரமா ஆராய்ச்சியா அந்த கிட்டையும் மயிலோட முகத்தையும் மாறி மாறி பாக்குறாரு. சரி அழாத அப்படின்னு மெதுவா வந்து மயிலோட தோல்ல கைய வைக்க, உடைஞ்சு போயிருந்த மயிலு ஒட்டுறதுக்கு ஒரு தோல் கிடைச்சதுன்னு அப்படி அவங்க சட்டையை பிடிச்சுக்கிட்டு வயிற்றுல தலைய வச்சுட்டு அழுன்னு அழறாங்க. இதுல கூட நான் பொய் சொல்லுவேன்னு நினைச்சிட்டீங்களே மாமா அப்படின்னு மயில அழுதுகிட்டு இருக்க, ஆறுதலா தட்டி கொடுக்கலாமா வேணாமான்னு கையை அப்படியே வச்சுட்டு யோசிக்கிறாரு. எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கனவு அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை தான், அவங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, அந்த கனவே நம்மளுக்கு இப்ப நிஜமாக போகுது மாமா அப்படின்னு மயில தலையை நிமித்தாம சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் கையில இருக்க பிரெக்னன்சி கிட்ட நிமித்தி பாக்குறாரு. இன்னமும் அவருக்கு முழுசா நம்பிக்கை வரல. அப்படியே அந்த கிட்ட கையில வச்சு மூடிக்கிறாரு. எல்லாரும் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப மயிலும் சரவணனும் கூட அங்க இருக்காங்க. அப்புறம் கோமதி, நம்ம குடும்ப தொட்டில் பரன்ல இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க குழந்தை வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குங்க அப்படின்னு கோமதி சொல்ல, நாளெல்லாம் நாம பார்த்துட்டு இருக்கப்ப இதோ அதோன்னு ஓடி போயிடும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எடுத்து வைக்கலாங்கிறாங்க கோமதி. அப்புறம் சம்மந்தி அப்படின்னு பாண்டியன் ஆரம்பிக்க, சொல்லுங்க சம்மந்திங்கிறாரு மாணிக்கம். நான் இப்பவே சொல்லிடுறேன், தங்கமயிலுக்கு வளைகாப்பு முடிஞ்ச உடனே எல்லாம் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியாது, புரியுதுங்களா, இனிமே தங்கமயில் இங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மயிலும் அவங்க அம்மாவும் கொஞ்சம் திகைச்சு போய் பாக்குறாங்க. ஐயோ அது எப்படிங்க முடியும், முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அப்படின்னு பாக்கியம் வீட்டுக்காரர் சொல்ல, அட நீங்க வேற சம்பந்தி, முறையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், என் மருமக தங்கமயில் எங்க வீட்டுல தான் இருக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட, மயிலும் அவங்க அம்மாவும் திருப்தியா சந்தோஷமா பாக்குறாங்க. அப்போ அக்கா
அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அங்க வர்ற மீனா கையில ஒரு கவர் இருக்கு, அதை கொண்டு வந்து கீழே வச்சுட்டு அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா, அக்கா வாழ்த்துக்கள்கான்னு ஹக் பண்ணிக்கிறாங்க. கூடவே வர்ற செந்திலும் அண்ணே ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு வாழ்த்துக்கள்னு சொல்ல அவரும் தேங்க்ஸ் டாங்கிறாரு. ஒரு வழியா சரவணன் நம்பிட்டாராட்ருக்கு. அவர் முகத்துல இருக்க சிரிப்பே அதை சொல்லுது. இந்த விஷயத்த அத்தை சொன்னதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அக்கா என்ன வச்சிட்டு நிக்கிறிய, சாப்பிடுங்கக்கா அப்படின்னு ஸ்வீட் எடுத்து ஊட்டி விட வர்றாங்க மீனா. நான் தொடர்ந்து ஸ்வீட்டா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் மீனா, வேண்டாமா அப்படின்னு மயிலு சொல்ல, பரவாயில்ல நான் வாங்கி கொடுக்கறேன்ல அப்படின்னு மீனா சொல்ல, அப்புறமா சாப்பிடுறேன் மீனாங்கிறாங்க மயிலு. அதெல்லாம் முடியாது, நான் வாங்கி கொடுத்ததை நீங்க சாப்பிட்டே ஆகணும், புடிங்க அப்படின்னு ஸ்வீட் பாக்ஸ் நீட்ட மயிலு ஒன்று எடுத்துக்கிறாங்க. மாமா எடுத்துக்கங்க மாமா அப்படின்னு சரவணன் கிட்ட நீட்ட அவர் ஒன்று எடுத்துக்கிறாரு. அவரு தேங்க்ஸ்மான்னு சொல்ல, அத்தை இந்தாங்க அப்படியே எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு பாக்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க மீனா. சரி நீங்க 2 பேரும் இப்படி உட்காருங்க, நான் உங்க 2 பேருக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மயில உள்ளர போக போக, அக்கா இருங்க காஃபி போட போறீங்களா, என்னக்கா நீங்க அப்படின்னு மீனா கேட்க, இல்லப்பா வேலைக்கு போய் டயர்டா தானே வந்திருக்கீங்க, ஒரு காஃபி போட்டு கொடுக்குறேனே அப்படின்னு மயில சொல்ல, அட நீங்க வேறக்கா, இனிமே நம்ம வீட்டுல நீங்க எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்னு மீனா சொல்ல, அப்படி சொல்லடி அப்படின்னு கோமதியும் சொல்ல, நீங்க போய் உட்கார்ந்துப்பீங்களா, எல்லா வேலையும் நாங்களே செய்வோமா அப்படின்னு ராஜு ஒரு கையை பிடிக்க, வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு மீனாவும் இன்னொரு கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து சோஃபால உட்கார வைக்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு மயிலு சொல்ல, ஒன்னும் இல்லக்கா நீங்க ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு மீனாவும் ராஜியும் சொல்ல, பாக்கியம் ரொம்பவே பெருமையா அவங்க வீட்டுக்காரரை பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ரொம்ப நிறைவா சிரிச்சிட்டு இருக்க. காஃபி போட்டு தரேனேங்கிறாங்க மயிலு மறுபடியும். அப்போ அண்ணே வாழ்த்துக்கள்னே அப்படின்னு ஓடி வர்ற கதிர் அப்படியே அலாக்கா சரவணனை தூக்கிடுறாரு. விடுறா விடுறான்னு சொல்ல, அவரை தூக்கி 2-3 சுத்தி சூப்பர் சூப்பர் கலக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க மயில அட அப்படின்னு வாயில கை வச்சு சந்தோஷமா பாக்குறாங்க. வீட்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. பாண்டியன் குடும்பம் மட்டும் இல்ல, மயிலு குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. அதை நிறைவா பார்த்துட்டு இருக்காங்க மயிலு. அவங்க சந்தோஷம் அப்படியே நிலைக்கணும்னு நாமளும் வேண்டிக்கலாம். மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.